தீபாவளிக்கே வாங்கணும்னு நினச்ச பாத்திரம் தாங்க இது. ஒரு ஃப்ரை பேன் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாரி இட்லி பாட்டு ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். இது 2மே இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பிராண்டு ருச்சின்னு நினைக்கிறேன் அந்த பிராண்டு. இது அனிதா ஸ்டோரில் ஹோல்சேல், ரீட்டெயில் 2மே கொடுப்பாங்க. ஆனந்தாவுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும் அந்த கடையில். அங்கே வந்து ஃப்ரை பேன் அது மாதிரி கடாய் இதெல்லாமே நல்லா வெயிட்டாக வேறு வேறு பிராண்டில் அர்னாட், அப்புறம் இந்த ருச்சி இந்த மாதிரி பிராண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு இது நல்லா எப்படி சொல்ல யூஸ் பண்ணப்பே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. யூஸ் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் சரி இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருந்தது. இந்த இட்லி பாட் வந்து அனிதா ஸ்டோர் இங்கே பக்கத்தில் ஆனந்தாவுக்கு பக்கத்தில் இருக்க அனிதா ஸ்டோரில். இது எம்ஆர்பி வந்து 3395 போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது 2.5 2.5ன்னு கூட சொல்ல முடியாது, 2400 தான். கடைசியில் பில் போட்ட முன்னாடி பார்கெயின் பண்ணி ₹100 குறைச்சி வாங்கினேங்க. நல்லா வெயிட்டாக, அதாவது ரொம்ப ஓவர் வெயிட்டு சொல்ல முடியாது, பட் கடாய் நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த கடாய் ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இட்லி தட்டுமே நமக்கு வெயிட்டாக இருக்குது. இதில் 2 இட்லி தட்டு, இது வந்து 7 7 14 இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு ஸ்டீமர் இருக்குது. அப்புறம் ஒரு மினி இட்லி இருக்குது. அது இல்லாமல் வந்து நமக்கு இடியாப்ப தட்டு வருந்தோம். இது எல்லாமே சேர்த்து தான். அந்த ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தட்டு இட்லியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. அது மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒரே கடாயில் வர்ற மாதிரி வாங்கணும்னு ரொம்ப கால ஆசை. அது இப்போ தான் வாங்க முடிஞ்சது. இந்த இட்லி பார்த்திங்கன்னா சிறுதானிய இட்லி தான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அது மாதிரி மினி இட்லி வந்து ஆயில் தடவி நான் ஊற்றுனேன். துணி போடலை அதில், ஏன்னா அதில் ஹோல்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் ஆயில் தடவி மினி இட்லி ஊற்றுனேன். அது நம்ம ஏற்கனவே மினி இட்லினாவே மெயினாக நம்ம பொடி இட்லி செய்வோம், இல்லைன்னா சாம்பார் இட்லி செய்வோம். அதனால் சரி பொடி இட்லிக்கு ஆயில் போடாத லைட்டாக ஆயில் தடவி அது மாதிரி பண்ணேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக அளவு வந்து கரெக்டான அளவு. இந்த இட்லி வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் இந்த குழி கரெக்டான அளவாக இருக்குது. அது மாதிரி ஒட்டவே இல்லை, சூப்பராக இருந்தது. இட்லி பாட் சொல்ல வந்து இட்லியோட டேஸ்ட்டில் மயங்கிட்டு இந்த மினி இட்லி எத்தனை பேத்துக்கு சாம்பார் இட்லி பொடி இட்லிலாம் பிடிக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மினி இட்லியில். இட்லி சாப்பிட்றத விட மினி இட்லியில் என்ன இருக்குது அதே மாவு தான் அப்படின்னு நினச்சாலும் இதனோட இது தனிதாங்க. சாம்பாரில் ஊற போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி பொடியில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவசர சமையலுக்கு மினி இட்லிலாம் ஊற்றி நம்ம பொடி வச்சு ஈஸியாக முடிச்சுக்கலாம். அதுக்காகவே இதெல்லாம் வேணும். இந்த இப்போ எல்லாம் இருக்க மாதிரி ஒரு இட்லி பாட் வேணும்னு வாங்கினதுங்க. இது 2.5ன்னு 2.4ன்னு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா. மில்டன் பிராண்டு நல்லா இருக்குது. நம்ம இது ஆன்லைனில் வாங்குறத விட இப்படி பார்த்து வாங்கும்பொழுது நம்ம வெயிட் செக் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு வாங்கலாம். அது மாதிரி வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அதுவும் கொடுத்து வாங்கிக்கலாம். பொதுவாக மில்டன் பிராண்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. அதனால் சரி அதே வாங்கிடுவோம்ட்டு வாங்கிட்டேங்க. சூப்பராக அதில் பொடி முருங்கைக்கீரை கருவேப்பிலையெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்ட இட்லி பொடி ப்ளஸ் பருப்பு பொடி அதில் அப்படியே நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இட்லி பாட்டு சொல்ல வந்து கடைசியில் இட்லியில் முடிக்கிறோம் இல்லைங்களா. யாருக்கெல்லாம் இந்த இட்லி இப்படி மினி இட்லி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.